மழைக்காலம் வந்தால் வசந்த காலமும் வந்துதான் தீரும் என்பது இயற்கையின் விதி. முதலாளித்துவத்தை முறியடித்து சோசலிசம் வந்தே தீரும் என்பது வரலாற்றின் விதி. அதை தள்ளி போட முடியுமே தவிர தவிர்க்க முடியாது. மே தினம் அனுஷ்டிப்போம். 1886ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் நாள் அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரின் ஹே மார்க்கெட் என்ற இடத்தில் தொழிலாளரின் வேலை நாளை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல உழைக்கும் வர்க்க தலைவர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். மிக அமைதியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த வந்திருந்த காவல்துறையினர் மீது யாரோ ஒருவன் திடீரென்று ஒரு வெடிகுண்டை வீசினான். அதன் விளைவாக சில தொழிலாளர்களும் காவல்துறையினரும் இறந்தனர். அதை சாக்காக வைத்து தொழிலாளர் தலைவர்களின் 8 பேர் மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் பொய் வழக்குகள் புனையப்பட்டன. நடுநிலை தன்மை என்றால் என்னவென்று கேட்கும் ஒரு நீதிபதி அதனை விசாரித்தார். முடிவில் தொழிலாளர் தலைவர் 4 தூக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார். தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் போது அவர்கள் அனைவருக்கும் தலைவராக விளங்கிய ஆகஸ்ட் ஸ்பைஸ் கூறினார், நான் இன்று மௌனமாக உயிரை விடுகிறேன். என்னுடைய இந்த மௌனம் வரலாற்றில் பக்கம் பக்கமாக பேசும் என்று. ஆம், அவரது மௌனம் அவரது ஆவி அடங்கிய தருணம் தொட்டு பேசியது. அன்று அவர் நடத்திய அந்த தியாகம் செறிந்த போராட்டத்தை அடிப்படையாக கொண்டு உலகம் முழுவதிலும் இருந்து தொழிலாளி வர்க்கம் திரண்டு எழுந்து அடுத்தடுத்து போராட்டங்களில் உலகையே உழுக்கும் விதத்தில் 8 மணி நேர வேலை நாளுக்காக போராடியது. அதன் விளைவாக 8 மணி நேர வேலை நாள் என்பது உலகம் முழுவதும் பொது நியதியானது. உழைக்கும் வர்க்கத்தின் அந்த முதல் வெற்றி அடுத்தடுத்து பல குறிப்பிடத்தக்க வெற்றிகளை சாதித்தது. அந்த உழைக்கும் வர்க்க தியாகி அன்று சிகாகோவில் முன்வைத்த போர் முழக்கம் உழைக்கும் வர்க்க விடுதலைக்கான தத்துவத்தை வழங்கிய மாமேதைகளில் இருவரில் ஒருவரான மாமேதை ஏங்கல்ஸ் அவர்களால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் மாபெரும் சக்தி வாய்ந்த விதத்தில் நடத்தப்பட்டன. தொழிற்சங்க அமைப்புகள் உருவாயின. வேலை நேரம் மற்றும் பொருளாதார கோரிக்கைகளுக்காக போராட்டம் தொடங்கிய அந்த அமைப்புகள் படிப்படியாக அரசியல் கோரிக்கைகளை கையில் எடுத்தன. அவை உழைக்கும் வர்க்கத்தை சூழ்ந்திருந்த கூலி அடிமைத்தனத்திற்கு எதிராக போராட்டங்களாக உலகின் பல நாடுகளில் நாளடைவில் மலர்ந்தன. அதன் விளைவாக உழைக்கும் வர்க்க விடுதலையை சாதிக்க வல்ல பாட்டாளி வர்க்கத்தின் முன்னணி படைகளான கம்யூனிஸ்ட் கட்சிகள் தோன்றின. உடைமை வர்க்கங்களின் அடக்குமுறை அரசு எந்திரங்களை எதிர்கொள்ள வேண்டிய கால கட்டாயத்தில் அக்கட்சிகள் இருந்ததால் இவை படைகள் போல் இருந்தாக வேண்டியிருந்தது. அத்தகைய கட்சிகளில் லெனின், ஸ்டாலின் போன்ற மாமேதைகளால் வழிநடத்தப்பட்டதால் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைத்திற்கும் ஒரு முன்மாதிரி கட்சியாக ஆனது. அதன் தலைமையில் வரலாற்றையே உலுக்கிய முதல் பாட்டாளி வர்க்க புரட்சி ரஷ்ய மண்ணில் அரங்கேறியது. கம்யூனிஸ்ட கருத்தோட்டம் ஒரு வீணான கனவு என்றுமே அது நடைமுறைக்கு வராது என்று எண்ணத்தில் ஆழ்ந்திருந்த உலக முதலாளித்துவ சக்திகளுக்கு அது ஒரு மரண அடியாக அமைந்தது. அங்கு ஏற்படுத்தப்பட்ட பாட்டாளி வர்க்க அரசு உழைக்கும் மக்களை அதுவரை சூழ்ந்திருந்த அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுவித்தது. முதலாளித்துவ லாப நோக்க உற்பத்தி முறை தூக்கி எறியப்பட்டு மக்களின் தேவைகளை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி முறை நிலைநாட்டப்பட்டது. உழைப்பாளரின் உழைப்பு எந்த தனி மனிதனின் தொப்பையை நிரப்புவதற்காக பயன்படவில்லை, அது ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றத்திற்காக பயன்பட்டது. அதன் விளைவாக பெரிய பெரிய முதலாளித்துவ நாடுகள் 200 ஆண்டுகளுக்கு மேல் எடுத்துக்கொண்டு சாதித்த தொழில் வளர்ச்சியை அந்த மகத்தான சோவியத் யூனியன் 30 ஆண்டுகளில் சாதித்தது. அந்த சாதனையை முன்னின்று நடத்தியவர் பாட்டாளி வர்க்கத்தின் மாபெரும் தலைவர் மாவீரர் மார்ஷல் ஸ்டாலின் ஆவார். இந்த பூவிலையின் சொர்க்கமாக விளங்கிய அந்த அரசு வேலையின்மை, விலை உயர்வு, நிச்சயமற்ற எதிர்காலம் என்ற முதலாளித்துவ உலகில் உழைக்கும் வர்க்கத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தது. ஆரம்பம் முதல் உயர்மட்டம் வரை இலவச கல்வி, பட்டம் பெற்ற அனைவருக்கும் பட்டமளிப்பு விழாவின் போதே வேலை, குழந்தைகள் அனைவருக்கும் சமூகத்தின் செல்வங்களாக ஆக்கப்பட்டு பராமரிக்கப்பட்ட சூழல், அவர்களது எதிர்காலம் குறித்து பெற்றோர் எந்த கவலை கொள்ள தேவையில்லை என்ற நிலை, இவை அனைத்தையும் துரிதமாக சாதித்தது. இந்த சாதனைகளை
பிரச்சனைகள் ஏதும் இல்லாத காலகட்டத்தில் மாமேதை ஸ்டாலின் சாதிக்கவில்லை. மாறாக புரட்சி ஏற்பட்டவுடன் சோவியத் நாட்டில் தோன்றிய தேசிய இன பிரச்சனை, விவசாயத்துறையில் கூட்டு பண்ணைகள் கொண்டு வந்தபோது பிளாக்குகள் என்று சொல்லப்படும் பணக்கார நில உடைமையாளர்கள் அரசிற்கு விடுக்கப்பட்ட சவால், தொழில் நிறுவனங்கள் சமூக மயமாக்கப்பட்டது, தொழிற்சாலைகள் இழந்த சுரண்டல் கூட்டம், அந்நிய முதலாளித்துவ சக்திகளின் ஆதரவோடு முதலாளித்துவத்தை மீண்டும் கொண்டு வர செய்து கொண்டிருந்த சதி வேலைகள், இவை அனைத்தையும் எதிர்கொண்டு முறியடித்து மேற்கூறிய சாதனைகளை மாமேதை ஸ்டாலின் நிகழ்த்தினார். அது மட்டுமல்ல, மனிதகுல நாகரிகத்திற்கு சவாலாக நாசிச ஹிட்லர் மற்றும் பாசிச முசோலினி ஆகியோரால் உலகை மறுபங்கீடு செய்வதற்காக துவங்கப்பட்ட இரண்டாவது உலக யுத்தத்தை முழுமையாக ஆண்டு கணக்கில் தோழர் ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் நாடு தன்னந்தனியாக எதிர்கொண்டது. வெற்றி கொள்ள முடியாத இராணுவம் என்று கருதப்பட்ட ஜெர்மன் இராணுவத்தை மக்களை ஒருங்கிணைத்து மாமேதை ஸ்டாலின் வீழ்த்தினார். கேவலமாக தோல்வியுற்று பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடும் நிலையினை அதற்கு ஏற்படுத்தினார். ஹிட்லர் தனது இராணுவ வலிமையினால் பிடித்து வைத்திருந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் அந்த சூழ்நிலையில் சோவியத் யூனியன் படைகளால் விடுவிக்கப்பட்டன. அது மட்டுமின்றி உலக முதலாளித்துவ நாடுகளில் காலனிகளாக இருந்த இந்தியா விடுவிக்கப்பட்டன. இந்தியா போன்ற நாடுகள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அதன் தேச விடுதலை போரை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்றன. தங்களுக்கு கிடைக்காதா என்று காலங்காலமாக காத்திருந்த நாடுகள் தேச விடுதலையை பெற்றன. சோவியத் நாட்டின் வெற்றியும் அதன் தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்திய சோசலிச உலக அளவில் உழைக்கும் வர்க்கத்தின் கவனத்தை ஈர்த்தன. இங்கே நமது நாட்டு உழைக்கும் வர்க்கமும் திரண்டெழுந்து சோவியத் நிலையை, புரட்சியை போன்ற ஒரு மகத்தான தொழிலாளி வர்க்க புரட்சியினை நமது நாட்டிலும் அரங்கேற்றி விடுமோ என்ற அச்சத்தில் ஏகாதிபத்திய நாடுகளின் ஆளும் வர்க்கங்கள் அந்நாடுகளின் தொழிலாளிகளுக்கு பல்வேறு பலன்களையும் சலுகைகளையும் வழங்கின. அதன் மூலமாக வாழ்க்கை சம்பளம் என்ற ஊதிய விகிதத்தை அமெரிக்கா போன்ற நாடுகளில் உழைப்பாளி வர்க்கம் பெற முடிந்தது. ஆம், இந்த வகையில்தான் தன் கழுத்தில் சூழ்ந்திருந்த தூக்கு கயிறு கழுத்தை இருக்குவதற்கு முன்பு நான் இன்று காக்கும் மௌனம் வரலாற்றில் பக்கம் பக்கமாக பேசும் என்று கூறினாரே, அந்த தியாகி ஆகஸ்ட் ஸ்பைனின் மௌனம் நடைமுறையில் பேசியது. அதன் விளைவாக 1/3 நாடுகள் தொழிலாளி வர்க்க அரசியல் நடைபெறும் சோசலிசம் மற்றும் மக்கள் ஜனநாயகங்களாக மலர்ந்த நிலையில் ஆகஸ்ட் ஸ்பைஸ் கூறிய வரலாற்றின் பல பக்கங்களை நிரப்பிய பேச்சு இனி நடைமுறை ரீதியாக தொடர தேவையிருக்காது என்ற எண்ணம் உலகில் உழைக்கும் மக்கள் அனைவரிடமும் ஏற்பட்டது. உழைக்கும் வர்க்கம் அதன் சாதனைகளை கண்டு திருப்தி கொண்டு ஒரு மயக்க நிலையில் ஆழ்ந்துவிட்டது. சோசலிச முகாம் முதலாளித்துவ முகாமை சூழ்ந்திருக்கவில்லை, மாறாக சோசலிச முகாம் தான் முதலாளித்துவ முகாமினால் சூழப்பட்டிருக்கிறது என்பதை அது காணத் தவறிவிட்டது. மாமேதை ஸ்டாலினுக்கு பின்பு சோவியத் நாட்டில் ஏற்பட்ட கம்யூனிஸ்ட் தலைமை தடம் புரண்டு கொண்டிருந்த போக்கினை அது கண்டும் காணாமல் இருந்துவிட்டது. சோசலிச அமைப்பின் பொருளாதார கோட்பாடுகள் கைவிடப்பட்டு ஊக்கத்தொகை தருவது போன்ற முதலாளித்துவ அமைப்பின் கூறுகள் அந்த மண்ணில் தரம் குறைந்த தலைவர்களால் கொண்டு வரப்பட்டதால் என்றோ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போய் இருக்க வேண்டிய முதலாளித்துவ மிச்ச சொச்சங்கள் அந்நாட்டில் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கியதையும் உழைக்கும் வர்க்க இயக்கம் பார்க்க தவறிவிட்டது. அதன் விளைவாக உள்ளிருந்து செல்லரித்தது போல் அந்த அமைப்பில் ஏற்பட்ட கோளாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இறுதியில் சோசலிசத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உறுதியோடுதான் செயல்பட்டேன் என்று சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலராக இருந்து கொண்டே கூசாமல் கூறிய குள்ளநெறி கோர்பாசேவ் போன்ற துரோகிகளால் சோசலிச அமைப்பு சோவியத் யூனியனில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. பின்பு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் சோசலிசம் வீழ்ச்சியடைந்தது. மாமேதை மாவோவினால் உருவாக்கப்பட்ட சீன தேசத்திலும் டெங் ஜியோபிங் என்ற முதலாளித்துவ பாதையாளர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார். இதன் விளைவாக சோசலிச நாடுகளில் சோசலிசம் இல்லாமல் போனது மட்டுமின்றி பிற முதலாளித்துவ நாடுகளின் உழைக்கும் வர்க்கத்தையும் அதன் வீழ்ச்சியை நோக்கி நடத்தி செல்ல தொடங்கியது. உழைக்கும் வர்க்கம் பெற்றிருந்த உரிமைகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக உலக நாடுகள் அனைத்திலும் பறிபோகத் தொடங்கின.
பெற்ற உழைக்கும் வர்க்க சிந்தனைகளுக்கு சோவியத் யூனியனில் அரங்கேறிய சோசலிசம் போன்ற ஒரு ஆதர்ச சக்தி இனிமேல் இல்லை. அதனால் உழைக்கும் வர்க்க அரசியல் எப்படியும் வெற்றி பெறும் என்ற அவர்களின் மனங்களில் தேங்கியிருந்த நம்பிக்கை வெள்ளப்பெருக்கு வற்றத் தொடங்கியது. அதை ஆதாரமாக கொண்டு உலக முதலாளித்துவத்தின் தன்னிச்சையான தாக்குதல்கள் எங்கும் தொடர்ந்தன. அதனால் தொழிற்சங்க உரிமைகள் மட்டுமல்ல, உலக நாட்டு மக்களின் அரசியல் உரிமைகளும் அடுத்தடுத்து பறிபோகத் தொடங்கின. ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என எத்தனை கட்சிகள் இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்தின் கம்யூனிஸ்ட் கட்சி என்று ஒன்று மட்டுமே உரிமை பாதுகாப்பிற்கான அரணாக எங்கும் எப்போதும் இருக்க முடிந்த கட்சி. அக்கட்சிக்கு உலக அளவில் ஏற்பட்ட பின்னடைவு நிலைமைகளை தலைகீழாக மாற்றிவிட்டது. முதலாளித்துவ நாடுகள் அனைத்தும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு பல உரிமை பறிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதன் மூலம் தங்களது நாடுகளின் போக்குகளை பல வகைகளில் கொண்டு வரத் தொடங்கின. தன்னுடைய அதிகபட்ச லாப வெறியினை தீர்த்து கொள்வதற்காக உலகின் வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகள் உலக தொழில் அமைப்பு என்ற நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக உலகமயம் என்ற கண்ணோட்டத்தை கொண்டு வந்தன. தங்கள் நாடுகளில் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தி வந்த உயர் தொழில்நுட்பத்தை கொண்டு மலிவான விலைக்கு தயாரிக்கும் தங்கள் நாட்டு பொருட்களை பிற நாடுகளுக்கு தங்கு தடையின்றி விற்பதற்கு இந்த உலகமயம் அவர்களுக்கு பயன்பட்டது. அது மட்டுமின்றி எங்கெல்லாம் மலிவான கூலிக்கு உழைப்பாளர்களின் உழைப்பு திறன் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சென்று முதலீடு செய்வது, எங்கெல்லாம் மலிவான விலைக்கு இடுபொருட்கள் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் தொழில் தொடங்குவது என்பது போன்ற நடவடிக்கைகளை கையில் எடுத்து முதலாளித்துவம் அதிகபட்ச லாபம் ஈட்டத் தொடங்கியது. அதன் மூலம் முதலாளித்துவம் அதன் வரையறைக்கு உட்பட்டு ஏற்படுத்த முடிந்த அதிகபட்ச வளர்ச்சியினை இன்று உலகம் முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உலக ரீதியாக அத்தகைய கருத்தோட்டங்களால் வழிநடத்தப்படும் முன்மாதிரி நாடுகள் எவையும் இல்லை என்று புரிந்து கொண்ட முதலாளித்துவ அரசுகள் அதுவரை மக்கள் நல அரசுகள் என்று தாங்கள் அணிந்திருந்த வேடத்தை கலைத்துவிட்டு கல்வி, பொது சுகாதாரம் ஆகிய அரசின் கைவசம் இருந்த துறைகளை வேகமாக உதறி எறிய தொடங்கின. அதன் விளைவாகத்தான் இப்போது உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் தொற்றினை எதிர்கொள்ள முடியாதவைகளாக மக்கள் கொத்து கொத்தாக உயிர்விடும் கொடுமையை அந்த நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டுள்ளன. பொது சுகாதார பராமரிப்பு தரைமட்டமாக ஆன காரணத்தினால் உரிய சிகிச்சையின்றி ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் இழப்பதை ஊடகங்களை தங்களது கைப்பாவைகளாக ஆக்கிக்கொண்டு மூடி மறைத்து அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தது போலவும் அதை தாண்டியும் இந்த உயிரிழப்புகள் ஏற்படுவது போலவும் ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அவை காலம் தள்ளி கொண்டுள்ளன. இந்த உழைக்கும் வர்க்க இயக்கங்களின் பின்னணியில் மே தினம் சாதித்து கொடுத்த 8 மணி நேர வேலையும் பறிபோய்விட்டது. இன்று வேலையை முடித்து கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்பது முதலாளித்துவம் உழைக்கும் மக்களின் முன்பு வைக்கக்கூடிய கோரிக்கையாகிவிட்டது. பணி நிரந்தரம் பறிபோய்விட்டது. ஆலை சட்டங்கள் முடக்கப்பட்டு விட்டன. முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக போராடி உழைக்கும் வர்க்கம் இரத்தம் சிந்தி சாதித்த உரிமைகள் அனைத்தும் உழைப்பாளருக்கு பாதகமாக திருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. வரைமுறையற்ற சுரண்டல் கட்டவிழ்த்து விடப்பட்டு வேலைக்கு எடு, கசக்கி பிழி, தூக்கி எறி என்ற காட்டுமிராண்டித்தனமான நியதி இன்று இயல்பான ஒன்றாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டுள்ளது. உழைக்கும் வர்க்கம் அது தொழில் புரட்சி காலத்தில் எவ்வாறு நிராதரவாகவும் நிர்கதியாகவும் இருந்ததோ அந்த நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. முதலாளித்துவம் ஒரு கூரையின் கீழ் ஆயிரக்கணக்கான வேலை செய்யும் சூழ்நிலை நிலவினால் தொழிலாளர்கள் தங்கள் சக்தியை உணர்ந்து விடுகின்றனர். எனவே அதை முறியடிக்க ஒப்பந்த தொழில்முறையை கொண்டு வர வேண்டும் என்ற பல துறைகளில் அதனை கொண்டு வந்துள்ளது. அது மட்டுமின்றி வீட்டிலிருந்தே வேலை செய்யும் பீஸ் ரேட் முறையையும் கொண்டு வந்துள்ளது. அறிவியல் பூர்வ கண்டுபிடிப்புகள் உழைக்கும் மக்களின் வேலை நேரத்தை குறைக்க சோசலிச நாடுகளில் பயன்படுத்தப்பட்டன. அதே கண்டுபிடிப்புகள் இன்று உழைப்பாளர் பலரது வேலையை பறிக்க முதலாளித்துவ நாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது உழைப்பாளருக்கு வழங்கும் கூலியையும் லாபமாக சம்பாதிக்க முதலாளிகள் தானியங்கி இயந்திரங்களை புகுத்துகின்றனர். இதனால்
வேலையில்லாதோர் எண்ணிக்கை பெருகுகிறது. அது பெருக பெருக உழைப்புத்திறன் குவிவதால் உழைப்பிற்கேற்ற கூலி குறைந்து கொண்டே போகிறது. இத்தனைக்கு பின்னரும் கூட தான் ஒரு சரியான அமைப்பு என்று முதலாளித்துவம் தன்னை நிரூபித்து நிலைநாட்ட முடியவில்லை. அவ்வப்போது அதனை சூழ்ந்து கொண்டிருந்த சந்தை நெருக்கடி அதன் பின் அடிக்கடி தொடர்வதாக ஆகி தற்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அதனை ஆட்டிப்படைக்கும் ஒன்றாக ஆகியுள்ளது. உலகமயத்தின் பின்னணியில் மக்களின் வாங்கும் சக்தியை மட்டுமே அடிப்படையாக கொண்ட முதலாளித்துவத்தின் லாப நோக்க உற்பத்தி முறை அதன் நெருக்கடியின் உச்சத்தை தொட்டுவிட்டது. இனிமேல் அது பயன்படுத்தி மீண்டும் எழுவதற்கு பின்தங்கிய நாடுகள் என்று எவையும் இல்லை. அதனால் வேறு வழியின்றி இப்போது தோன்றியுள்ள கொரோனா நோய் பரவல்தான் அதன் பொருளாதார பின்னடைவுகளுக்கெல்லாம் காரணம் என்று காட்டி அமைப்பின் அடிப்படை கோளாறினை மூடி மறைக்க பார்க்கிறது. வாங்கும் சக்தியை மையமாக கொண்ட அதன் வளர்ச்சி அதன் இறுதி கட்டத்தை அடைந்து இன்று சமூகத்தின் எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாததாக ஆகி அழுகி நாற்றமெடுக்கும் பிணத்தை ஒத்த நிலையினை எட்டி மனித சமூகத்தின் அரசியல் சமூக கலாச்சார வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களையும் பாழ்படுத்தி கொண்டுள்ளது. இந்த அனைத்து கோளாறுகளுக்கும் முதலாளித்துவ உற்பத்தி முறையின் லாப நோக்கமே முதற் காரணமாகும். என்னதான் சோசலிச கண்ணோட்டத்திற்கு திட்டமிட்டு சதி செய்து எத்தனை பின்னடைவுகளை ஏற்படுத்தினாலும் முதலாளித்துவத்தால் அதுதான் சமூகத்தின் இறுதி கட்டம் என்று அது தன்னை நிலைநாட்ட முடியாது. தான் ஏறினால் முகம் சறுக்கும் என்பதற்கிணங்க சமூகத்தில் ஏற்படும் ஒவ்வொரு நெருக்கடியும் இந்த முதலாளித்துவ அமைப்பு எத்தனை கோளாறானது என்பதை இடைவிடாமல் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். தற்போது தோன்றியுள்ள கொரோனா நோய் தொற்று முதலாளித்துவ அரசுகள் அனைத்து மக்களின் அரசுகள் என்று இதுவரை காட்டி வந்த பாவனை தோற்றத்தை பொய் என்று தோல்வித்து காட்டியுள்ளது. முதலாளித்துவ அரசுகள் பொதுநல அரசுகள் அல்ல, அவை ஆளும் வர்க்கத்தை பேணி பராமரிக்கும் அரசுகளே. அடிப்படையில் அவை சுரண்டப்படும் வர்க்கங்களின் எழுச்சிகளிலிருந்து சுரண்டல் வர்க்கத்தை காப்பதற்காக பராமரிக்கப்படும் அடக்குமுறை கருவிகளை பராமரிப்பவைகளே என்பது அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கப்படுகிறது. சோசலிச அமைப்பின் தேவை அடிப்படையிலான உற்பத்தி முறை மக்களின் மருத்துவ தேவைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது சுகாதார திட்டத்தை எவ்வாறு பராமரிக்கக்கூடியது என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை இப்போதும் கண்முன் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் சோசலிஸ்ட் நாடுகள் இந்த பொருளாதார வளர்ச்சி அடைந்தவை என்று மார்த்தட்டிக் கொள்ளும் முதலாளித்துவ நாடுகளை காட்டிலும் எளிதாக இந்த நோய் தொற்றினை சமாளித்ததை நாள்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கும் தகவல்கள் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றன. இத்தனைக்கும் அந்த நாடுகளில் சோசலிசம் வீழ்ச்சியடைந்து காலங்கள் பல ஆகிவிட்டன. அங்கு உள்ள சுகாதார கட்டமைப்பும் பெருமளவிற்கு சீரழிந்துவிட்டது. ஆனால் முன்னாள் சோசலிஸ்ட் நாடுகளின் சீரழிந்த பொது சுகாதார கட்டமைப்பு கூட முதலாளித்துவ நாடுகளின் சுகாதார கட்டமைப்புகளை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்ததாக உள்ளது என்பதை இந்த நோய் தொற்று காலகட்டம் உள்ளங்கை நெல்லிக்கடி போல் தெளிவுபடுத்தி கொண்டுள்ளது. இன்றைய சூழ்நிலையில் உழைக்கும் வர்க்கத்தின் தேவை சமூகத்திற்கு உருப்படியான எதையும் வழங்க முடியாது என்ற நிலையையும் தாண்டி இதுவரை மனித சமூகத்தில் உருவாகி வளர்ந்து வந்த மாண்புகள் மதிப்புகள் அனைத்தையும் சீரழிக்கும் விதத்தில் செயல்படக்கூடியதாக ஆகிவிட்ட முதலாளித்துவத்தை முடிவுக்கு கொண்டு வருவதே. அதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சக்திகள் போதுமான அளவிற்கு திரளாததால் மட்டுமே அதன் வாழ்நாள் நீடித்துக் கொண்டுள்ளது. மீதமுள்ள மனித சமூகத்தின் மாண்புகளையாவது காப்பாற்ற வேண்டுமென்றால் இந்த முதலாளித்துவம் உடனடியாக வேரோடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்பட வேண்டும். அந்த அடிப்படை சமூக மாற்ற திசையில் உழைக்கும் வர்க்கத்தின் பயணம் தொடர வேண்டும். முன்பு இருந்தது போல் அந்த தொழிலாளரின் அன்றாட கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருந்த காலங்களும் தருணங்களும் கடந்து போய்விட்டன. இந்த சூழ்நிலை தோன்றியுள்ளதால் தான் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக உலக அளவில் தொழிலாளி வர்க்கத்தின் மே தின முழக்கமே முதலாளித்துவமே நீ எனக்கு தேவையில்லை என்பதாக ஆகியுள்ளது. அந்த அளவிற்கு
உழைக்கும் வர்க்கத்தின் கடந்த கால பின்னடைவுகளிலிருந்து படிப்பினைகள் எடுத்துக்கொண்டு முதலாளித்துவத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் கூலி அடிமைத்தனத்தை குழி தோண்டி புதைக்க இந்த நாளில் உறுதியேற்போம். ஆங்கில கவிஞன் ஷெல்லி உரைத்தான், மழைக்காலம் வந்துவிட்டால் தவிர்க்க முடியாமல் வசந்த காலமும் வந்தே தீரும். அதேபோல் முதலாளித்துவத்தின் முற்றுவிட்ட நெருக்கடி கண்ணை உறுத்தும் அளவிற்கு வெளிப்படையானதாக ஆகிவிட்டால் வரலாற்றின் தவிர்க்க முடியாத விதி ஆகிய சோசலிச அமைப்பு வந்தே தீரும். உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள். சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன், COITU, தமிழ்நாடு.